தேமுதிக திமுகவோட இணைஞ்சதை வந்து நிறைய விமர்சிச்சாங்க. ஆனா நீங்க போனதும் உங்களை இவ்வளவு கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? நம்மளுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு. உண்மையிலேயே வந்து அன்னைக்கு செக்ரட்டரியேட்ல போறேன். செக்ரட்டரியேட்ல எல்லாருமே வந்து என்ன சொல்றது, தாவேக்கால எல்லாமே யூத் தான், உங்களுக்கு தெரியும். எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அவ்வளவு பேருமே வந்து கை கொடுக்குறாங்க. கட்சியில சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதே மாதிரி வந்து மணச்சநல்லூர் ஒரு வேட்பாளர், அவர் வந்து தோத்துட்டாரு. அவர் வந்து என்கிட்ட வந்து கையை கொடுத்துட்டானா, நம்ம இயக்கத்துக்கு வந்துட்டீங்கண்ணே, ஆனால் உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்ல. ஸோ அப்படி வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து ஐக்கியம் ஆயிடுறாங்க. ஸோ அதுல வந்து ஹாப்பி தான். தலைவரோட செயல்பாடுகள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அதிரடியா இருக்கு. இருந்தாலும் தலைமைச் செயலகத்துல, அதாவது சட்டமன்றத்துல பேசும் பொழுது கேப்டன் அவர்கள் கர்ஜனையை நம்ம பார்த்திருக்கோம். இன்ன வரைக்கும் யாரு கேட்டாலும் முன்னுதாரணமா கேப்டன் அவர்கள் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு பேசணும்பா, இன்னும் அமைதியாவே இருக்கிறாரு. இவர் அமைதியா இருக்கும் பொழுது எதிர்கட்சியா இருக்கட்டும், பல பேரா இருக்கட்டும், இன்னும் அதிகமா பேசதான் செய்வாங்க. தலைவர் அவர்கள் பேசணும் அப்படின்னு விரும்புறாங்க. அது எப்படி நான் எடுத்துக்கிறீங்க? புதுசு போக போக வந்து சரியாயிரும். இப்போ நம்ம வந்து இருக்கிறோம்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு வரோம், நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து எல்லாருடையும் பழகிறது, தொழில் பழகிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாள் அமைதியாக இருப்போம், 2வது நாள் கொஞ்சம் அமைதியாக இருப்போம், 3வது நாள் அமைதியாக இருப்போம், ஒரு வாரம் அமைதியாக இருப்போம், 10 நாள் அமைதியாக இருப்போம். நம்ம வருவோம் போவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பழகிட்டோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம வந்து ஒரு இது வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லார்ட்டையுமே சகஜமாக பேசுவோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இவர் சார் புதுசு தானே, போக போக அவங்க கற்றுக்குவார். ஓகே, கற்றுக்கிட்டு அவர் நிச்சயமா வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா அரசு துறை ஐ திங்க் 52 இருக்குன்னு நினைக்கிறேன், 52 54 நினைக்கிறேன் அரசு துறை. இனிமேல் 52 துறைகளும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக பேசுவார்.